விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தவில்லை என்று அக்கட்சி தொண்டர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் அதிமுகவிற்கு இது மறைமுக தோல்வி என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக ஆலோசனைக் கூட்டம் 4வது நாளாக சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மதுரை, சிதம்பரம் மற்றும் பெரம்பலூர் ஆகிய தொகுதிகளின் நிர்வாகிகள் பங்கேற்று தோல்விக்கான காரணங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்தனர். ஒரு பக்கம் ஆலோசனை நடந்து கொண்டிருக்கும் போதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற செய்தி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பேசப்பட்டது. இடைத்தேர்தலில் போட்டியிடாதது அதிமுகவிற்கு பின்னடைவு இல்லை என்பதே பெரும்பாலானோரின் கருத்தாக இருந்தது. 2026 எடப்பாடியார் தலைமையில சிறப்பா ஆட்சி நடக்கும். எடப்பாடியார் தலைமையில அமோகமா ஆட்சி அமையும். 2026 கண்டிப்பா எடப்பாடியோட ஆட்சி 234 தொகுதியிலும் மலரும். மக்கள் ஏத்துக்கல. திமுக அதாவது எப்படி ஈரோடு எலெக்ஷன்ல கொண்டு போய் ஆடு மாடு மாதிரி மக்களை அடைச்சாங்களோ அதே மாதிரி இங்கேயும் செய்வாங்க. அதாவது ஒரு நியாயமான தேர்தல் இந்த எலெக்ஷன்ல நடக்காது அப்படிங்கிறது எங்க பொதுச் செயலாளரோட கருத்து. அதனாலதான் இந்த தேர்தலை எங்க பொதுச் செயலாளர் புறக்கணிச்சார். கடந்த மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அதிமுக 64,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது. தற்போது அந்த வாக்குகள் யாருக்கு சென்றன என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு இது மறைமுக தோல்வி என்றே அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த தேர்தலை அதிமுகவினர் புறக்கணிக்க வேண்டும் என்று கட்சி தலைமை சொல்லியிருந்தாலும் தேர்தல் முடிவுகளை வைத்து பார்க்கும் பொழுது அதிமுகவுடைய வாக்குகள் மற்ற வேட்பாளர்களுக்கு சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.